கிறிஸ்துவில் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை காண்பதிலே, உங்களோடு இணைந்து ஜெபிப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல நம்மை பாதுகாத்து பராமரித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக அவருடைய பாதத்திலே நன்றி உணர்வோடு அமர்ந்திருப்போம். கர்த்தர் அதற்கேற்ற பலனை இந்த நாளிலே தந்து இந்த வாரம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதல் செய்தியாக ஒரு சிறுமியை குறித்த ஒரு செய்தி. ஒரு மாணவி. இந்த மாணவியினுடைய சிறப்பு என்னென்னா, இப்போ கிளாஸ்கோ மாநாடு, பருவநிலை மாற்றம் குறித்த ஒரு மாநாடு, உலக தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்ட மாநாடு ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ நகரில் நடந்தது கடந்த வாரத்தில். அதில் உலக தலைவர்கள் ஏறத்தாழ 200 பேர் கலந்து கொண்டிருக்கிறாங்க அந்த மாநாட்டில். இந்த மாநாட்டில் பேசுவதற்கு இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 14 வயதான சிறுமி வினிஷா உமாசங்கருக்கு இளவரசர் வில்லியம்ஸ் அழைப்பு கொடுத்திருந்தார் அந்த மாநாட்டில் கலந்து கொள்றது. ஏன் அந்த சிறுமியை அவர் தேர்ந்தெடுத்தார்னா, இவர் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் சூரிய சக்தி மூலம் இயங்கும் இஸ்திரி வண்டியை வடிவமைத்ததற்காக சுற்றுச்சூழலுக்கான ஆஸ்கார் எனப்படும் எர்த் ஷாட் விருதுக்கு தேர்வானவர். அந்த ஆஸ்கார் விருது கொடுக்குறாங்களா, அந்த விருதுக்கு ஈக்குவலா இந்த சுற்றுச்சூழல் அதுக்கு ஏற்ப புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு எர்த் ஷாட் அப்படிங்கிற ஒரு விருது கொடுக்குறாங்க. இந்த விருதுக்கு தேர்வானவர் தான் இந்த மாணவி வினிஷா உமாசங்கர், திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருக்கு இந்த கிளாஸ்கோ பருவநிலை குறித்த மாற்றம் குறித்த மாநாடுல, உலக தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாநாடுல வந்து கலந்து கொள்வதற்கு இளவரசரே அழைப்பு கொடுக்கிறாரு. சரி. அப்போ இந்த மாணவி போய் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசும்போது அவள் சொன்ன வார்த்தை, உலக தலைவர்களுக்கு சொல்றா, பேசுவதை நிறுத்திவிட்டு செயலில் இறங்குங்கள். எல்லாம் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், பருவநிலை மாநாட்டில் பருவநிலை மாற்றங்கள் ஏன் வருது, அதை நம்ம உலகம் வெப்பமயமாகிறது, பூமி வெப்பமயமாகிறது, இதை எப்படி குறைப்பது, எல்லாம் பேசுறீங்க கரெக்டு, ஆனா நீங்க செயல்ல இறங்குங்க. இல்லைன்னா உலக தலைவர்கள் தாங்கள் அளிக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் இன்றைய இளம் தலைமுறையினர் பெரும் கோபத்திலும் விரக்தியிலும் உள்ளனர். சரி. எங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த காரணங்களும் உரிமை உள்ளது, ஆனால் எங்களுக்கு இப்போது கோபம் கொள்ள நேரமில்லை, அதை விட முக்கியமான செயலாற்றுவதுதான். ஒரு நல்ல அருமையா சொல்லியிருக்கிறார். கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. நான் இந்தியாவை சேர்ந்த பெண் மட்டுமல்ல, இந்த பூமியை சேர்ந்த பெண்ணும் கூட என்று நான் கூறுகிறேன் சொல்லிட்டு இந்த பருவநிலை மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசிய இந்த பேச்சு இன்னைக்கு உலக தலைவர்கள் அத்தனையோட கவனத்தையும் போய் சேர்ந்திருக்கிறது. ஒரு சாதாரண 14 வயது மாணவி, அவளுடைய கண்டுபிடிப்புக்காக அவள் பாராட்டப்பட்டு இன்றைக்கு ஒரு பெரிய உலக அரங்கில் உலக தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாநாட்டில் பேசுவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த மாநாட்டில் போய் ரொம்ப நேர்த்தியா அழகா தெளிவா பேசியிருக்கிறா. அவருடைய முக்கியமான எய்ம் என்னன்னா, சுற்றுச்சூழலை இந்த பூமி வெப்பமயமாகத்துல நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியமான இது. அதனால தான் இந்த மாநாட்டுக்கு அவள் தேர்வு செய்யப்பட்டு. இவள் ஒரு பெரிய ஒரு சாதனை. இது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் இந்த பிள்ளை. அதே போல இன்னொரு சாதனையாளர் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச போல பேரா ஒலிம்பிக்ல, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் தனியா நடைபெறக்கூடிய பேரா ஒலிம்பிக், அதுல தங்கவேலு மாரியப்பன், இவர் ஏற்கனவே 2016 நடைபெற்ற, அதாவது பிரேசிலில் நடைபெற்ற 2016 நடைபெற்ற ஒலிம்பிக்கில் தங்கம் பரிசு வென்றிருக்கிறார், தங்க மெடல். இந்தோனேசியாவில் நடைபெற்ற 3வது ஆசிய பாரா விளையாட்டு போட்டியில் வெண்கலம். துபாயில் நடைபெற்ற உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் 2019 வெண்கலம். ஜப்பானில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக்கில் 2020 வெள்ளி பதக்கம். இப்படி பல பதக்கங்களை பெற்ற ஒரு மாற்றுத்திறனாளி, ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் இப்போ BBA முடிச்சிருக்கிறாரு, தங்கவேல் மாரியப்பன். இவருக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு அவருடைய இந்த விளையாட்டில் அவர் செய்த சாதனைகளை பாராட்டி
அவருக்கு நியமன ஆணை அரசு பணி கொடுத்து கௌரவம் பண்ணியிருக்கிறாங்க. சரி. தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தில் துணை மேலாளர் பதவிக்கு அவருக்கு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கடந்த வாரத்தில் நம்முடைய கவனத்தை ஈர்த்தவர்கள் இந்த 2 பேர். ஒன்று அந்த வினிஷா உமாசங்கர் பருவநிலை மாநாட்டில் கலந்து கொண்ட ஒரு 14 வயது மாணவி உலக தலைவர்கள் மத்தியில் பேசி சாதனை புரிந்துள்ளாள். அது ஒரு இளவரசருடைய அழைப்பு, இன்விடேஷன், நீங்க வந்து கலந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த அளவிற்கு அவளுடைய ஒரு திறமை, அவளுடைய அந்த ஒரு சிறப்பு. 2வது மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எந்த விதமான வாழ்வதற்கு எப்படி அவங்க அம்மா அம்மாலாம் கூலி தொழிலாளர்கள், அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வறுமையில் பிறந்திருந்தாலும் தன்னுடைய உழைப்பு தன்னுடைய திறமையினால சாதிக்க முடியுங்க சாதனையோட நம்பிக்கையோடு உலக அரங்கில் போய் பதக்கங்கள் வென்று இன்றைக்கு அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு போஸ்டில் கவர்மெண்ட் போஸ்ட்டு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 2 பேரும் நம்முடைய இன்றைக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபிகராக நம்ம முன்னா நிற்கிறாங்க. இவங்க 2 பேரை போல நம்முடைய தலைமுறை பிள்ளைகளும் இந்த தொலைக்காட்சி பார்க்கிற பிள்ளைகளும் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் படித்தால், கல்வி பயின்றால் அவர்களும் சாதிக்கலாம். வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரின் மேல் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பார். அந்த சகோதரி வினிஷா உமாசங்கர் என்ற குழந்தை அவ விளையாட்டாகத்தான் தன்னுடைய பகுதியில் விளையாட்டு போல அந்த ஒரு காரியத்தை செய்தார். இது எங்கேயோ போகும், ஸ்காட்லாண்டுக்கு போகும். நான் போய் அந்த பெரிய மாநாட்டில் 200 பேர் இருக்கிற இடத்துல நான் பேசுவேன்னு நிச்சயமாக நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன், வாய்ப்பே இல்லை. அதே போல் இந்த அருமையான சகோதரர் மாரியப்பன், அவர் தன்னுடைய பலவீனம், வீட்டு சூழ்நிலை எல்லாவற்றையும் பார்த்தா நம்மெல்லாம் அதில் போய் தலையிட முடியுமா என்கிற ஒரு நினைப்பு தான் வரும். ஆனாலும் அவங்க ஏதோ செய்வோம், முயற்சி எடுப்போம் என்று எடுத்தாங்க. ஆனால் அவங்களுடைய முயற்சி இன்றைக்கு ஒருவேளை அந்த சகோதரி செய்த முயற்சி ஒரு சின்ன காரியம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அவங்க சொன்ன ஒரு கருத்து என்ன அதில் பார்க்கும்போது, பேச்சை குறைங்க, என்ன டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு 20 அம்ச திட்டம் ஒன்று சொல்லி, பேச்சை குறைங்க. இன்னைக்கு நம்ம பேசுறத பார்த்தீங்கன்னா குறைவே இல்லை, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாடு இல்லை. என்ன அப்போது இன்னொரு ஆங்கில வாசகம் உண்டு, ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ். நம்முடைய செயல்பாடு தான் ஒருவரை உயர்த்தும். இன்னைக்கு ஊராட்சி முடிவுகளெல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் செயல்பாடுகளை வச்சு தான் வந்திருக்கிறாங்க, வாக்கு கொடுத்து வரல. செயல்பாடுகள், அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த ஊருக்கு அவர்கள் செய்த நன்மைக்கு அங்கீகாரமாகத்தான் அவர்களை இன்னைக்கு தூக்கி தலைமையில் வச்சு பாராட்டுறாங்க. அதனால நம்ம செய்கிற காரியம் அது சின்னதோ பெரியதோ பலனை எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வந்து நம்முடைய சிந்தனை வந்து இதில் ஒரு நல்ல செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் மேலான எண்ணம் ஆண்டவர் அதைத்தான் சொல்றார், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகளும் ஆமா விளையாட்டு எந்த ஒரு துறையிலுமே பின்தங்கி இருக்க கூடாது, படிப்பு வேணும். அதனால அதே நேரத்தில் மற்ற செயல்பாடுகள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. இவங்க 2 பேரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்க மெரிட்ல வந்து தேர்ந்த மாணவர்களா அப்படின்னு கேட்டாச்சுன்னா வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்க 2 பேரும் உலக அரங்குல இன்னைக்கு கொண்டு போய் இருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய அர்ப்பணிப்பு, உழைப்பு, அந்த இது. அதனால நம்முடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட அந்த உழைப்பு அதான் மெயின், கவனமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மற்ற பொழுதுபோக்கு காரியங்கள்லாம் குறைத்து கொண்டு இப்படி ஒரு முன்னேற்றமான காரியங்களை போகும்போது கடவுள் பெரிய அளவில் உயர்த்துகிறார். கண்டிப்பாக. நல்ல ஏசாயா என்ன சொல்றாருன்னா, நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்பட்டாலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்பட்டாலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும், கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். 2 பேருமே மாரியப்பனை ஒருவேளை ஊனமுற்றவர், மாற்றுத்திறனாளி என்று சொல்லியிருக்கலாம். அருமையான குழந்தைய நீ சின்ன பிள்ளை தானே என்று சொல்லியிருக்கலாம். அன்றைக்கு நாகமானுக்கு கூட ஒரு சின்ன பிள்ளை தான் ஆலோசனை சொல்லிச்சது. இப்போ நம்ம சின்ன பிள்ளை தானே என்று சொல்லக்கூடாது. நம்ம வீட்டில் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சின்ன பிள்ளைகிட்டையும் கேட்டு, நம்ம பிள்ளைகிட்ட கேட்டு
இது செய்யலாமாப்பா என்று கேட்டால் அந்த பிள்ளைகளும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லும். அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நம்முடைய எந்த சூழ்நிலையிலையும் ஒரு கை செயல்படாமல் இருந்தாலும் அடுத்த கைக்கு அதனுடைய பலனை கொடுக்குறார். சிலர் இடது கையால் சிறப்பான காரியங்களெல்லாம் செய்வாங்க, ஆனால் வலது கையால் அவங்களால செய்ய முடியாது. அப்படி இருக்கிறவங்க நம்ம ஆண்டவருடைய பலத்தினால தான் எல்லாம் செய்ய முடியும். ஆண்டவர் நம்ம ஒரு நாளும் ஒதுக்கி தள்ளுவதில்லை. நாம் ஒதுக்கிடுவோம், தாய் கூட மறந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் நட்சத்திரங்களுக்கு கூட பெயரிட்டு அழைக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அதனால் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த செய்திகளெல்லாம் நாங்கள் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நாமும் இந்த மாதிரி பொதுவாகவே சுற்றுப்புற சூழலை நம்ம பாதுகாக்கணும். அந்த அருமையான சகோதரி, இந்திய மண்ணில் அல்ல, நான் பூமியில் மண்ணை நேசிக்கிறேன். அப்போ பூமியை நேசிக்கிற ஒரு குழந்தையாக அந்த சகோதரி இருந்தாங்க. அதே போல் இவரும் விளையாட்டில் விளையாட்டாக நினைச்சாலும் இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்போ ஆண்டவர் தருகிற உயர்வு அதை யார் தடுத்தாலும் அது நிற்காது. கர்த்தர் கொடுத்தது தடைபடாது, கர்த்தர் நினைத்தது தடைபடாது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் சொல்கிற ஆலோசனை, ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களை ராஜாக்களாக உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். குப்பையில் கிடந்தவர்களை பெரிய மேனேஜர் போஸ்ட்டுக்கு அல்லது 200 பேர் விஞ்ஞானிகள் கூடியிருக்கிற இடத்துல இந்த சின்ன பிள்ளை பேச்சு எங்கே அரங்கேறும் என்கிற நிலை இல்லாதபடி ஆண்டவர் உயர்த்துகிறார். இந்த ஆசீர்வாதம் மகிமை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் இப்போ உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுக்கு நல்ல ஆண்டவர், இந்த நாளின் செய்திக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் ஒரு 14 வயது மாணவி வினிஷா உமாசங்கர் ஆண்டவரே, இந்த உலக தலைவர்கள் கலந்து கொண்ட மாநாட்டில் பேசுவதற்கு ஆண்டவர் நீர் கொடுத்த, தேவன் கொடுத்த அல்லது நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவளுடைய உண்மையான உழைப்புக்காகவும், ஆண்டவர் இந்த பூமியை நேசிக்கிற ஒரு மகளாக இருந்தபடினாலும், ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே புதிதாக ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற முனைப்பிலே ஆண்டவர் புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்ததினாலும், ஆண்டவர் இந்த நாளிலே அவள் ஒரு மிக உயர்ந்த இடத்தில் நின்று பேசுவதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது. அக்கா ஸ்தோத்திரம். அதுபோல் ஆண்டவரே, தன்னுடைய அங்கஹீனத்தின் மத்தியிலும் உடல் ஊனமுற்ற நிலையிலும் வறுமை நிலைமையிலும் நன்றாக விளையாடி இந்த உலக அரங்கிலே பதக்கங்களை பெற்று இன்றைக்கு அரசு வேலையில் அமர்ந்திருக்கிற தங்க மாரியப்பனையும் ஆண்டவர் இந்த நாளில் நாங்கள் நினைக்கிறோம். தேவன் தாமே இந்த 2 குழந்தைகளையும் 2 பிள்ளைகள், இந்த 2 பேரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு இன்னும் உயர்வுகளை, இன்னும் ஆசீர்வாதங்களை, இன்னும் மேன்மைகளை கட்டளையிட வேண்டும் என்று இந்த நாளில் ஜெபிக்கிறோம். அதுபோல் இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக மாணவ மாணவியர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளை ஞானத்தினால் நிறைத்து, அறிவினால் நிறைத்து, ஆண்டவருடைய பிள்ளைகளை உயர்ந்த இடங்களிலே மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் நம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம். ஆண்டவரை பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரை உடைய வேதத்தை அவர்கள் தினந்தோறும் வாசித்து ஜெபிக்கின்ற பழக்கமுள்ளவர்களாக வாழவும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. நல் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக சிறந்த நிலையிலே அவர்கள் தேர்ச்சி பெற்று வருவதற்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்ட எல்லாரும் ஆண்டவரே இந்த 2 பேரையும் இந்த நாட்களில் நாங்கள் நிறுத்தின அல்லது இந்த நாட்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக பேசின இந்த 2 பேரையும் தங்கள் மனதிலே கொண்டு தாங்களும் இவர்களைப் போல வாழ வேண்டும், தாங்களும் இவர்களைப் போல உயர்ந்த இடங்களிலே வர வேண்டும் என்ற ஒரு மிகுந்த தீவிரத்தோடு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கல்வி கற்று தேர்ச்சி பெற்று முன்னேற ஆண்டவர் எல்லா கிருபைகளையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொன்று, இந்த நாட்களில் அநேகமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை டென்ஷன், ஸ்ட்ரெஸ். இந்த 2 வார்த்தை இன்னைக்கு முன்னால பழைய காலங்களில் இந்த 2 வார்த்தைக்கும் இடமே இல்லாமல் ஒரு 10
25 வருடங்களுக்கு முன்னதாக இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் இடமே இல்லை, அந்த வார்த்தைக்கு இடம் இல்லை. ஆனா இப்போ இந்த வார்த்தை தான் இன்னைக்கு எங்க போனாலும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன். அவருடைய மருத்துவரை போய் பார்க்க போன விட நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இது இருக்கு. இது வந்து மன அழுத்தம். அப்ப இந்த மன அழுத்தம் இன்னைக்கு நிறைய பேருடைய இதுல இருக்கிறதுனால, இப்போ 2 நாளைக்கு முன்னால கூட ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். ஒரு பதிவுத்துறை தலைவர், நம்ம தமிழ்நாட்டினுடைய பதிவுத்துறை தலைவர், ஒரு IAS அலுவலர், அவருடைய மனைவி தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது தற்கொலை என்று சொல்கிறார்கள், பிளேடை வைத்து அறுத்து இறந்து விட்டார், தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்கிறார்கள். அதுல ஒரு அந்த செய்தியில ஒரு எழுதியிருந்தாங்க. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இந்த சகோதரி ஏற்கனவே கொஞ்சம் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இருந்ததாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதியிருந்தாங்க. இப்போ அதை வந்து என்கொயரியில் இருக்கு அந்த இது, அதனால அந்த சப்ஜெக்ட்கள் நம்ம போக வேண்டாம். ஆனால் அந்த செய்தியில கொடுத்த தலைப்பு இந்த ஒரு வரி, இவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்க. ஏன்னா மகன் டாக்டர் படித்துக் கொண்டிருக்கிறான், மகள் டாக்டரா பணியாற்றுகிறாள். அப்போ இவ்வளவு ஒரு ஹை லெவல் ஃபேமிலி, அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய பதிவுத்துறையினுடைய தலைவர், IAS ஆபீசர், மிக சீனியர் அலுவலர். அவருடைய மனைவியே ஒரு மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கும்னா, அப்ப இந்த நோயினுடைய தீவிரம் அப்போ ரொம்ப அதிகமான, இப்படி நிறைய பேர், இது வந்து வெளியில வந்து செய்தி, இன்னும் வெளிவராத செய்திகள் நிறைய இருக்கிறது. அப்ப இந்த மன அழுத்தம், இது என்ன சொன்ன இவங்க இந்த செய்தியில ஒரு கட்டுரை எழுதியிருக்கிற மன அழுத்தத்தை பற்றி. அதுல இன்னைக்கு நவீன வாழ்க்கையின் அடையாளங்கள் ஒன்று மன அழுத்தம். ஒருவரிடம் தொடர்ச்சியாக நீடித்திருக்கும் மன அழுத்தம் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அவருக்கு பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஆய்வுகள் என்ன சொல்லுகிறதுனா, இரத்த அழுத்தம், இதய நோய்கள், நீரிழிவு நோய்கள் என உடல் சார்ந்த நோய்கள் பலவும் இளம் வயதிலே வருவதற்கு இந்த மன அழுத்தம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு கட்டுரையில் எழுதியிருக்கிறாங்க. இதனால இப்போ இதை பற்றி பேசுனது நிறைய செய்திகள், இதுல நிறைய செய்திகள் இருக்கு, நேரமாயிரும். ஆனா இந்த மன அழுத்தம் குறைப்பா சொல்லணும்னா, இந்த மன அழுத்தம் இல்லாம இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு காரியத்தை குறித்து, எதிர்பார்க்கிற காரியங்களை குறித்து நம்ம வந்து அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த மன அழுத்தம் உருவாகுது. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ல இருந்து நம்ம கவலை, எதிர்காலம் நம்ம எப்படி வாழ போறோம், நம்ம வாழ்க்கையில என்ன சாதிக்க போறோம், இப்படி நிறைய விஷயங்கள் வரும்போது மன சோர்வு, மன அழுத்தம்லாம் சொல்றோம். இதுக்கு நம்ம தீர்வு தான் என்ன அப்படின்னா, நம்ம மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும், அவ்வளவுதான். அப்போ மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும்னா நிறைய வழிகள் இருக்கு. அதுக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, மது, புகையிலை போன்ற போதை பழக்க வழக்கங்களை மன அழுத்தத்திலிருந்து மீளும் வழியாக ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப கவலையில இருக்க அதனால குடிக்கிறேன், ரொம்ப கவலையில இருக்க அதனால சிகரெட் குடிக்கிறேன், புகை பிடிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி தங்க உடலை கெடுத்துக்கிட்டாங்க. அதான் இதுல சொல்லியிருக்கிறாங்க, மது, புகையிலை போன்ற போதை பழக்க வழக்கங்களை மன அழுத்தத்திலிருந்து மீளும் வழியாக ஒருபோதும் பயன்படுத்த கூடாது. 2வது, தொழில்நுட்ப சாதனங்களில் செலவிடும் நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். நம்ம செல்போன்ல பாக்குறோம்ல, கம்ப்யூட்டர் பாக்குறோம், இப்படி தொழில்நுட்ப சாதனங்களை தொழில் ரீதியாக பாக்குறது வேற, பொழுதுபோக்காக பாக்குறது வேற. அப்ப அந்த நேரத்தை நம்ம குறைத்து கொள்ள வேண்டும். தினசரி நடைப்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம், சரியான நேரத்தில் தூக்கம், சரியான நேரத்தில் உணவு போன்ற ஒழுங்குடன் கூடிய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். சரியா எல்லாம் பங்க்சுவாலிட்டியா நடக்கணும் நிறைய சொல்லியிருக்காங்க. எல்லாத்திலும் மேலா தினசரி காலையில் எழும்பணும்னு வேதம் வாசிக்கணும், கண்டிப்பா ஜெபம் பண்ணணும், ஆலயத்துக்கு ஒழுங்கா போகணும். இப்போ நீங்கெல்லாம் கரெக்டா சாயந்தரம் 7:30 மணிக்கு ஆலயத்துல இருக்கிறீங்க, காலையில் 5:30 மணிக்கு ஆலயத்துல இருக்கீங்க, கரெக்டா ஒழுங்கா நீங்க ஆலயத்துக்கு போயிடுறீங்க. அப்ப இந்த ஒரு பழக்கம் வந்து ஒரு சாதாரண பழக்கம் இல்லை. இது வந்து இந்த பழக்கம் நம்ம கடைபிடிக்கிற பொழுது நமக்கு ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸ். ஆலயத்துக்கு போன உடனே மனசோட கவலைகள், பாரங்கள் எல்லாம் நீங்கி வருது. அதனால ஆலயத்துக்கு ஒழுங்கா செல்லணும், காலையில் எழும்பணும், வேதம் வாசிக்கிற பழக்கத்தை நம்ம உருவாக்கி கொள்ளணும். ஏன்னா காலையில் எழும்பி அந்த படபடன்னு நிற்கிறாம பைபிள் எடுத்து வாசித்தாலே அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில
பதட்டம் இல்லாம இது இல்லாம நம்ம நல்லா இருக்கும். ஆமா, நல்லா ப்ரேயர் பண்ணணும். காலையில ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ப்ரேயர் பண்ணணும். இந்த பழக்க வழக்கங்களுக்கு ஆலயத்தை செல்லுதல், ப்ரேயர் பண்ணுதல், வேத வாசித்தல், இதை நம்ம சரியா ஒழுங்கா பண்ணினாலே அழுத்தம் குறையும், மன அழுத்தம் குறையும், ஆமாம், மனபாரம் குறையும். ஆமாம். நம்ம பொதுவாக சில காவலர்கள் கூட பணிச்சுமை, ஆமா, பணிச்சுமையில அதனால தற்கொலை பண்ணிட்டாங்க, அவங்க வச்சிருக்க துப்பாக்கி வச்சு அவங்க சுட்டுக்கிடுறதாக செய்தியெல்லாம் படிக்கிறோம். என்ன பணிச்சுமை? நாம தானே விரும்பி அந்த துறைக்கு போனோம். நம்ம கட்டாயப்படுத்தி யாரும் நம்மள போலீஸ்ல கொண்டு சேர்க்க. பணிசுமை இருக்கட்டு, பணிசுமை இருந்தாலுமே அதுக்கு வழி நிறைய இருக்குல்ல. நீ மெடிக்கல் லீவ் போடலாம், ஒரு மாதம் மெடிக்கல் லீவ் போடலாம், எனக்கு உடம்பு சரியில்லை சொல்லி மெடிக்கல் லீவ் போட்டா கொடுக்காமல இருக்க போறாங்க டிபார்ட்மெண்ட்ல. கண்டிப்பா கொடுக்காம செய்வாங்க. இவங்க எடுக்கிற முடிவு அந்த அவசர முடிவு, அவசரம். அதாவது அந்த சாகிறதுக்குன்னு ஒரு நிமிடம் முடிவு பண்ணிட்டா நீ செத்து போற. ஆனா அதே நேரத்துல வாழணும் அப்படின்னு நினைச்சா நீ அந்த ஒரு நிமிடத்தை அதுக்கு செலவழிச்சு பாரு. அப்ப எவ்வளவு தூரம் உன்னுடைய வாழ்க்கை நிறைய வாசல்ல வச்சிருக்கிற. ஆமா, வாழ்றதுக்கு நம்ம உழைக்கிறதுக்கு இந்த உலகத்தை பூமியில நிலைத்து நிற்பதற்கு நிறைய வாசல்கள் தந்திருக்கோமே. எங்க போனாலும் நமக்கு விதிவிலக்குகள் இருக்கு. அந்த சூழ்நிலையில அதாவது ஒரு வீட்டில் தான் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா சற்று கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. அல்லது அந்த கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் முடிஞ்சு போச்சு. இதை போட்டுட்டு மனசுகளை தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஐயோ அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டே நினைக்கவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் ஆண்டவரே என்ன சொல்றாருன்னா, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியாமலா நடக்க போகுது? அதை விட பெரியவங்களா நம்ம இன்னும் ஒண்ணுமே இல்லை. டென்ஷன் என்பதே வாழ்க்கையில வரக்கூடாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ரொம்ப நம்ம அவங்களோட பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்ககிட்ட பேசியிருக்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படின்னு அவங்க அழகா சொல்றாங்க. கடவுள் சித்தம் எல்லாம் அவருடைய சித்தம், எது நடந்தாலும் அவருடைய சித்தம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை சீரா நிதானமா செலுத்துறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு இதை வந்து நம்ம ஒரு நிறைய பேர் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இருந்து இது இருக்கிறது நிறைய தெரியாது. அதனால இதை நம்ம சரியா ஃபாலோ பண்ணணும். ஆண்டவரே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டியது செய்யாம இருப்பாளா? நிச்சயமா அந்த பிள்ளை ஒரு அழுதுன்னா அந்த குழந்தைக்கு உடனே என்ன ஆகாரம் கொடுக்கணுமோ அதை கொடுத்து அந்த பிள்ளைய அழுகையை நிறுத்துறா. அதே போல நம்ம வேலையில வரக்கூடிய சுமைகள் இருக்கத்தான் செய்யும். இப்போ நம்ம டென்ஷன் எதுக்கு வருது? குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னால் அங்கே போய் உட்காந்துனா டென்ஷன் வராது. கொஞ்சம் பிந்தி போகிறோம், மேலே உயர் அதிகாரி திட்டுறாரு, அப்போ கோபம் வருது, எரிச்சல் வருது. ஏன் அதை 5 நிமிஷத்துக்கு முந்தி போயிட்டா அப்போ அங்கே பிரச்சனைகள் அவரும் சந்தோஷமா நம்மளை வெல்கம் பண்ணுவார். நாமும் அவரோட முகமலர்ச்சியோட மகிழ்ச்சியோட வேலையில உட்காரலாம். ஆமா, அப்போ எது ஒரு சூழ்நிலையுமே நம்ம மன விட்டு பேசிடணும், மனசுக்குள்ளேயே வச்சிடக்கூடாது. அது கணவன் மனைவிக்குள்ள இருந்தாலும் சரி, சற்று உட்கார்ந்து அதில் பிள்ளைகளை பற்றிய பாரமாக இருந்தாலும் பிள்ளைகளை உட்கார வச்சு என்னப்பா உனக்கு பிரச்சனை, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டோம்னா அது ஒன்றுமே இல்லை. மனம் விட்டு பேசணும், மனம் திறந்து பேசணும். அதுதான் மன அழுத்தத்தை நீக்கிறதுக்கான சிறப்பான வழி. ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தர் போகிறாரு, அதிகமான குடிச்சு குடலில் ஓட்ட விழுந்துட்டு. அப்போ என்னமோ குடிக்காதுங்கன்னு சொல்கிறாரு டாக்டர். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, என் குடலில் ஓட்ட விழுந்துட்டு அந்த கவலையை மறக்கிறதுக்கு நான் குடிக்கேன் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் பாருங்க, குடிக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு ஏன் அங்கே போகிறோம்? உடம்பே கெடுத்தாச்சு. சிலர் பார்த்தீங்கன்னா புகை இல்லாமல் இருக்க முடியாது. என்ன கம்யூனியனுக்கு வரும்போது கூட அது புகையை போட்டுட்டு தான் வர்றாங்க. காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் சிகரெட்டை போட்டுட்டு ஒரு ஆலயத்தில் பார்த்த ஒரு காரியம். ஆனால் அவர் ஒரு முக்கியமான பொறுப்பில் முன்னணியில் உட்காந்துருக்கிறார். அவர் ஆலயத்துக்குள்ளே வரும்போது புகையை போட்டு வெளியே போட்டு வர்றாரு. அதை சபை ஊழியரை பார்த்துட்டு, என்ன தம்பி நீங்கள் இப்படி சர்ச்சில் ஒரு முக்கியமான இடத்துல முதல் இடத்துல அவங்கெல்லாம் பின்னால் உட்காந்துருக்காங்க, உங்களை முன்னால் நாங்கள் உட்கார வச்சுருக்கிறோம், நீங்கள் இப்படி வாரீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. சார் நீங்கள் என்னமே நான் இந்த காரியத்தை தொட மாட்டேன், எனக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, என்னமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு திருந்தினார். அதுக்கப்புறம் அவர் குடிக்கலையாங்கிறது தெரியாது. அந்த மாதிரி ஒரு மனமாற்றம் வேணும். ஆலயத்துக்கு போகிறவங்க, என்ன அலுவலகத்துக்கு போகிறவங்க மன மகிழ்ச்சியோடு போகணும். என்ன கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். அதுதான் நமக்கு சந்தோஷம், அதுதான் நமக்கு நிரந்தரம். பவுலும் சொல்றாங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அது ஒரு தடவை இல்லையே, மன அழுத்தத்துக்கு ஒரே சொல்யூஷன் 2 தடவை சொல்றாரு. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். அது அவரே ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க.
எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தில் தேவனிடம் தெரியப்படுத்துங்கள். நன்றின்னு சொல்லுங்களேன். அப்படி நம்ம அதை ஏன் சொல்ல முடியாது, நன்றி சொல்ல முடியாதா? நான் ஒரு அருமையான சகோதரர் சொல்லும்போது சேனைகளின் கர்த்தரே அப்படின்னு உங்கள் ஜெபத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன, எங்களை நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்கிறத விட சேனைகளின் கர்த்தரே அப்படின்னு சொன்னால் அந்த கர்த்தர் உங்களோடு வருவார். அந்த அன்னாளுடைய ஜெபம் அப்படி தான் இருந்துதான். சேனைகளின் கர்த்தரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம், அதனால குழந்தை கிடைச்சது. நம்முடைய வாழ்க்கையில் சேனைகளின் கர்த்தரே அப்படின்னு சொல்லி உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவர் அநேக தூதர்களை அனுப்பி அப்படியே மாறுபடுத்திடுவார். அதனால் இந்த டென்ஷன் என்கிற மன அழுத்தம் இனி கிறிஸ்தவர்களுடைய வாயில் வரக்கூடாது. அருமையான இதை பார்த்து கொண்டிருக்கிற மகிமை தொலைக்காட்சி நேயர்களும் மன அழுத்தம் இருக்குது, எனக்கு டென்ஷனாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, கோபமாக இருக்குது, அவனை பார்க்கும்போதே எனக்கு வயிறு எரியுது அப்படின்லாம் அந்த வார்த்தையெல்லாம் இனி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி கொடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருங்கள். அதுதான் பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஜெபிப்போமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவரே, எங்களை கைவிடாத நேசரே, இந்த ஆசீர்வாதமான மாலை வேளையிலும் மன அழுத்தம் என்கிற வார்த்தை இன்று உலகத்திலே பல மனிதர்களை ஆட்டி படைக்கின்ற ஒன்று. மன அழுத்தத்தின் காரணமாக தங்களையே தாங்களே மாய்த்து கொள்ளுகிற பிள்ளைகளை, அல்லது குடும்பத்திலே பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளுகிற பிள்ளைகளை, அல்லது தங்களுடைய உடலுக்கு கேடு விளைவிக்கிற மது, புகை போன்ற பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு அதனால் குடும்பமே சீரழிகிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய அருள்வாக்கு இந்த அவர்களோடு பேசுகிறது. இந்த அவர்களோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். சகோதரனே, மகனே, மகளே, உன்னுடைய பழக்க வழக்கங்களை நீ மாற்றி என்னை தேடு, ஆலயத்தை தேடு, வேதத்தை தேடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிற பொழுது உன் மன அழுத்தத்தை எல்லாம் நான் உன்னை விட்டு விலக்குவேன், உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு எப்படி சொல்லுகிறீரோ அப்படியே அவர்களுக்கும் சொல்லுகிறீர். அவருடைய காதுகளிலும் அந்த வார்த்தை விழுகிறது. வலதுபுறமோ இடதுபுறமோ நாங்கள் விலகும்போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொன்னபடி ஆண்டவரே, நாங்கள் விலகி செல்லாதபடி, அழுத்தத்திற்குள் செல்லாதபடி, கோபத்திற்குள் செல்லாதபடி, எரிச்சலுக்குள் செல்லாதபடி ஆண்டவரே, அமைதியான வாழ்க்கையில் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். மகிமை தொலைக்காட்சி எந்தெந்த இல்லங்களிலே ஒளிபரப்பாகிறதோ, குறிப்பாக இந்த ஜெபத்தின் மகிமை எந்தெந்த வீட்டிலே உட்கார்ந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய எல்லாருடைய உள்ளத்திலும் நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் 2 முக்கியமான செய்திகளை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு 2 அருமையான எடுத்துக்காட்டாக வாழ்ந்த 2 பிள்ளைகளை நாங்கள் உங்கள் முன்னிறுத்தினோம். 2வது, இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக மனரம்யமாக வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனையான ஒரு செய்தியை உங்களிடத்திலே இந்த நாளிலே நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதை போன்ற ஒரு நேரத்திலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை ஆண்டவருடைய மகிமையான பிரசனம் உங்களை மூடிக்கொள்வதாக என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.